بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்து கூறிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயம் 104வது வசனத்தில் சொல்லி காட்டினான், வல்தக்கும் மின்கும் உம்மத்தன் யதுஊன இலல் கைரி யஅமரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்ல வழியை நோக்கி அழைக்கக்கூடிய சமுதாயம் உங்களிடத்தில் இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நன்மையை ஏவுங்க, தீமையான விஷயத்தை விட்டு மக்களை தடுத்து நல்ல வழியை நோக்கி அலைங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், குந்தும் ஹைரம் உம்மத்தன் உஹ்ரிஜுக்கும் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். அதாவது நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த 2 வசனங்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டுமே 3வது அத்தியாயத்தில் தான் வருகிறது. இந்த 2 கருத்துகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி மக்கள் அழைக்கணும், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தின் மூலியமாக தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறான். அப்போ நாம் ஒரு நல்ல கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்வதாக இருந்தால் முதலில் அந்த கருத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஒரு சபை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சபையில் போய் கலந்துக்கிட்டால் தான் அந்த கருத்தை போய் சொல்ல முடியும். அந்த சபையில் கலந்துக்காமல் நம்ம போய் ஒரு கருத்தை சொல்ல முடியாது. இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது அழகாக சொல்லி காட்டுறான். அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் ஒரு சமூகமாக திகழ்ந்தார். ஒரு தனி மனிதர் தான், ஆனால் ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய அந்த பணிகளை மிக இலகுவான முறையில் மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக எடுத்து சொன்னார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ இதெல்லாம் எதற்கு அல்லாஹ் சொல்கிறான்னா, மக்கள் மத்தியில் அதிகமான மூட பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள்லாம் இருக்கிறது, அதை போய் மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்து சொல்லுங்க என்பதை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொல்லி காட்டுகின்றான். ஒருவேளை நாம் சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்மள நிறைய பேர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தொழுதுட்டேன், நான் நோன்பு வச்சுட்டேன், நான் தர்மம் செஞ்சிட்டேன், நான் நல்ல அமல்களை திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை போன்று அதிகமான பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது. நீங்கள் தொழுதுட்டீங்களா பாய், நான் கரெக்டாக ஃபஜர் தொழுதுட்டேன், நான் கரெக்டாக லொஹர் தொழுதுட்டேன், நான் கரெக்டாக அஷர் தொழுதுட்டேன் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், மக்கள் மத்தியில் பேசுகிறோம், சொல்லிக்கிறோம். ஆனால் இது அல்லாஹ்வுக்கு தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன், நீ தொழுவுறது கரெக்டுங்கிறத பிற மக்கள் தொழுகிறாங்கல்ல, அவன் தொழுவுறது கரெக்டாக இல்லையாங்கிறத போய் சொல்லுங்கிறான் அல்லாஹ்.
இதை தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனை கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்லி காட்டினா, அஃபலா யததப்பருனல் குர்ஆனா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அதற்கான உங்களில் உள்ளங்கள் என பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்குறான். அஃபலா தாக்கிலூன், விளங்க மாட்டீர்களா, படிப்பினை பெற மாட்டீர்களா என்பதை அல்லாஹ் கேட்குறான். இப்போ இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குர்ஆனை சிந்திச்சு பாருங்கப்பா அப்படின்னு. அப்படி சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான வரலாறுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்படி வரலாறுகளில் சொல்லும்போது நல்ல வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லுவான், சில அழிக்கப்பட்ட வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அழிக்கப்பட்ட வரலாறுகள் 2 இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். படிப்பினையாக 2 இடங்களில் சொல்கிறான். ஒன்று எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது அத்தியாயத்திலையும், இன்னொன்று 16வது அத்தியாயத்திலையும் பேசுவான். இது யாரை பற்றி அல்லாஹ் பேசுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே போன்று ஜும்மாவை அவர்களுக்கு கடமையாக்கி பாழாக்கிய ஒரு சமுதாயம்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் அப்படின்னா, வரம்பு மீறிய சனிக்கிழமை கடல் ஓரத்தில் வசித்த அந்த கூட்டத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதை அல்லாஹ் கேட்குறான். ஏன் அவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒருவரை மொத்தம் 3 கூட்டத்தார், அதில் ஒரு கூட்டத்தாரை குரங்காகவும் இன்னொரு கூட்டத்தாரை பன்றியாகவும் மாற்றினும் அல்லாஹ் சொல்கிறான். பகிரங்கமாக சொல்கிறான். மனிதனை அல்லாஹ் குரங்காகவும் பன்றியாகவும் மாற்றினேங்கிறான். எதுக்கு இந்த வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? எடுத்து பாருங்க. நமக்கு எப்படி ஜும்மா கடமையாக்கப்பட்டதை போன்று அவர்களுக்கு சனிக்கிழமை கடமை. ஒரு நாள் 1 மணி நேரம் வந்து தொழுவுங்கண்டான், தொழுவுல ஒரு நாள் அல்லாஹ் கடமையாக்குறான். அந்த ஒரு நாள் கடமையை கூட அவர்கள் சரியாக செய்யலை, பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தான். அதை அவர்கள் சரியாக செய்யவில்லை. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? பொறுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த வழியாக வந்த நல்ல கவனிங்க, அந்த வரலாறு எல்லாம் சொல்கிறான். ஒரு கூட்டம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் மீன் பிடிப்பது இல்லாமல் தொழுவைக்கு வராங்க. 2 கூட்டம் தொழுவைக்கு வராங்க, ஒரு கூட்டம் மீன் பிடிக்கிறாங்க. அந்த ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா, தொழுவைக்கு வராங்க பார்த்தீங்களா, வரவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்பா நம்ம அல்லாஹ் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை கடமையாக்கினா அதை சரியாக செய்யலை, ஒரு நாள் அல்லாஹ் கடமையாக்கட்டான், பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டான், அதை கூட செய்யலைன்னா அல்லாஹ் அழிச்சிட மாட்டானா, ஏன்பா இப்படி செய்கிறீங்க, வாங்கப்பா தொழுவைக்கு போவோம் அப்படிங்கும் போது அதுக்கு இன்னொரு கூட்டம் வந்தாங்க பார்த்தீங்களா தொழுவைக்கு. அவங்க சொல்கிறாங்க, உன் வேலை என்னப்பா, நீ தொழுவைக்கு போறீல, நீ கரெக்டாக தொழுவைக்கு போயிடு, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல தொழுவைக்கு வந்து தப்பு செய்கிறவர்களை தடுத்தார்கள் பார்த்தீங்களா, அவர்களை எல்லாம் விட்டான். இந்த தொழுவைக்கு வந்துட்டு இந்த மீனை பிடிச்சாங்க பார்த்தீங்களா, இந்த 2 பேரையும் அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றியாகவும் மாற்றிட்டோம் நல்லா சொல்கிறோம். இப்போ வெறுமனையும் அல்லாவுக்கு தொழுதுட்டு நான் தொழுதுட்டேன், நான் நோன்பு வச்சுட்டேன், அது அல்லாவுக்கு பிடிக்காது. ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறை மக்கள் மத்தியில் சுட்டி காட்டும். அதுதான் சிறந்தது, அதுதான் சிறந்த சமுதாயம்ங்கிறான். உங்களை நான் உலகத்திலேயே சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ தலைமுறைகள், 70 தலைமுறைகள், நாம் அன்னைக்கு வசிக்கிறது 70வது தலைமுறைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. 70வது தலைமுறையாம், அதில் சிறந்த தலைமுறை நாம தான் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அது சொல்கிறாங்க, ஏன் தெரியுங்களா உங்களை சிறந்த சமுதாயம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, தொழுவுறீங்க. சிலர் தொழுவக்கூடிய நேரத்தில் இந்த தொழுகை தவறு என்பதை சுட்டி காட்டுகிறீர்கள். நோன்பு வைக்கிறீங்க, இந்த நோன்பு இப்படி வைக்கக்கூடாது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படி காட்டவில்லை என்பதை சொல்லுகிறீர்கள், அதனால் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிங்க. இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தியை நாம் போய் சொல்வதாக இருந்தால் முதலில் அந்த செய்தி நமக்கு தெரிந்தால் தான் சொல்ல முடியும். ஒரு செய்தி தெரியலன்னா போய் சொல்லவே முடியாது. அந்த செய்தியை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வத்தில் நாம் இருக்கிறோம். சஹாபாக்களும் இருந்தார்கள், நாமளும் இருக்கிறோம். நம்மளுடைய ஆர்வத்தை பாருங்கள், அவங்களுடைய ஆர்வத்தையும் பாருங்கள். சஹீஹுல் முஸ்லிமில் 5218வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் இருக்கிறார்கள், மௌத்து வரப்போகுது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ அன்சாரி தோழர்கள் மட்டும் எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்கிறாங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக போகக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவங்க அழுகுறதை பார்த்துட்டு நின்றுட்டு கேட்குறாங்க, எதற்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அன்சாரி தோழர்களை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அன்சாரி தோழர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் நெருங்கி விட்டது. இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த சபைகளில் எங்களால் பங்கெடுக்க முடியாது, கலந்துக்க முடியாதுங்கிறதனால் நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம்டார்கள். நினைச்சு பாருங்க, ஒரு நல்ல சபையை புறக்கணிக்க போகிறோமே, நல்ல சபையில் கலந்துக்காம போகிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன நிலைமை? எத்தனை விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் எப்படி தெரிந்து கொள்ள போகிறோம் என்ற வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. இதை போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்ன உடனே தன் வீட்டில் இருந்த ஒரு ஆடையை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு மெம்பர் படியில் ஏறி உரை நிகழ்த்தினார்கள். எல்லா நபி தோழர்கள் வந்தார்கள். நான் ஒரு நன்மையான விஷயத்தில், ஒரு நன்மையான சபையில் கலந்துக்க போகிறேன் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் 3799வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி ஒன்று வருகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் புகாரியில் 89வது செய்தி 2062வது செய்தியாக வருகிறது. இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவங்க ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மரணத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் இவங்க இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு நபித்தோழர் போகிறாங்க, அபு மூசா அல் அஷாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவங்க போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் சலான் சொல்கிறாங்க. சலான் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சலாம் சொல்கிறாங்க. வீட்டில் தான் இருக்கிறாங்க, நல்ல காது கேட்குது, பதில் சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை முறை சொல்கிறாங்க? 3 முறை சொல்கிறார்கள். 3 முறை சொன்னதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. யார் வீட்டில்? உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. எதுக்காக அப்படின்னா, நான் தான் பதில் சலாம் சொல்கிறான்ல, அவரை ஏன் என் வீட்டுக்குள்ளே வரல, போய் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபு மூசா ரலியல்லாஹு அவர்களை கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, என் வீட்டுக்கு வந்தீங்க, 3 முறை சலான் சொன்னீங்க, சலான் சொல்லியதற்கு பிறகு நான் அனுமதி தரல, அதுக்காக நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அபு மூசா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் வீட்டுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் அவர்களுடைய வீட்டில் 3 முறை சலான் சொல்லுங்க, அவங்க பதில் உள்ளே வாங்கன்னு பதில் சொன்னால் நீங்கள் உள்ளே போங்க, பதில் வரலையா திரும்பி வெளியில் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம். இந்த மாதிரி ஒரு செய்தியை நான் கேட்டதே கிடையாதுங்கிறாங்க. இதற்கு நீ இப்போ சாட்சி கொண்டு வரலன்னா உங்கள் நிலைமை வேற அப்படின்ட்டாங்க. அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அன்சாரிகளுடைய கூட்டத்தாருக்கு போகிறாங்க. போய் அங்கே சொல்கிறாங்க, இது போன்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, உங்களில் யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சிறுவராக இருந்த அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வெளியில் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த செய்தி தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அப்போ வாங்க எனக்கு சாட்சி சொல்ல, எங்கே? உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க. அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் சொன்னதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, எதுக்குங்க அழுவுறீங்க அப்படிங்கும் போது இதுக்கான விளக்கத்தை சஹீஹ் புகாரியில் 89வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது உமர் ரலியல்லாஹு அவர்களே சொல்லுகிறார்கள், நானும் அன்சாரி தோழர்களில் ஜெயித் என்பவரும் அபு ஜெயித் என்பவரும் நண்பராக இருந்தோம். நான் மக்காவாசி, அவர் மதீனாவாசி. நானும் அவரும் ரொம்ப கூட்டாளியாக நெருங்கியவராக இருந்தோம். எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது. என்ன ஒப்பந்தம் தெரியல? ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய சபை அந்த நடைபெறக்கூடிய இடம் இருக்குதா இல்லைங்களா, அந்த சபையில் ஒரு நாள் முழுவதும் இருப்பேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை ஈட்டு போங்க, மறுநாள் நீங்கள் லீவு போட்டுட்டு அல்லாஹ்வுடைய சபையில் இருக்கணும். நான் என் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக போவேன், பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக நான் போவேன். எதுக்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு ஏதாவது புதிய செய்தி கிடைக்கிறதா, ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கலாமா,
நான் போயிட்டேன்னா கற்றுக்க முடியாதுல்ல. அதனால் நீங்கள் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்களோ அதை எங்களுக்கு சொல்லுங்க என்பதை என்ன செய்கிறாங்க. உமர் அலியல்லா அவர்களும் இன்னொரு நபி தோழரும் என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த செய்தியை அந்த கேட்டதுக்கு அப்புறம், நாங்கள் இருவரும் இப்படி ஒப்பந்தம் பண்ணி ஒரு மார்க்க விஷயத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம், நல்ல சபைகளை கலந்துக்க கொள்ளக்கூடியவராக இருந்தோம். அப்படி இருந்தும் கூட இந்த செய்தி எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டார்கள், அழுவுறாங்க. நம்மளை எடுத்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய நிலைமையை. எத்தனை சபைகள் நடத்தப்படுகிறது, எத்தனை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, அதில் போய் கலந்துக்கிறோமா? ஒரு குர்ஆன் ஹதீஸ் வாசித்தால் கூட அதில் உட்காருவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடிடுறோமேங்க. ஒரு நல்ல சபை தானே, ஒரு நல்ல விஷயங்கள் தானே பேசப்படுகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? சொல்லுவாங்கள்ல, நுனிப்புள்ளை மேய்வதை போன்று அப்படின்னு. நமக்கு எல்லாம் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. ஒரு சபைக்கு போகணுன்னா, ஒரு நிகழ்ச்சி இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னா கூட முக்கியத்துவம் கொடுத்து போவோம். ஏன்? அப்போ அந்த செய்தி தெரியாது, அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு. ஒன்று வேணாங்க, இந்த ஜும்மா நாளை எடுத்துக்கங்களேன். ஜும்மா நாளில் ஆரம்பத்தில் நாம் வந்தப்போ எப்படி வந்தோம்? 12 மணிக்கு உள்ளே வந்து உட்கார்ந்தோமா இல்லைங்களா? ஏன்? ஒட்டகத்துடைய நன்மையை பெற வேண்டும். அது கிடைக்கலையா? ஒரு மாட்டுடைய நன்மையாவது பெற வேண்டும், அதுவும் கிடைக்கலையா? ஒரு ஆட்டுடைய நன்மை, அதுவும் கிடைக்கலையா? ஒரு கோழியோட நன்மை, அதுவும் கிடைக்கலையா? ஒரு முட்டையோட நன்மை கிடைச்சா கூட போதும்னு சொல்லி பறந்து பறந்து வந்தோமே. இந்த செய்தி கிடைச்சது, ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணோம். அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைமை என்ன? வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜர் தொழுதுக்கு அப்புறம் வரக்கூடிய செய்தி இதுதான். பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுறோம். கேட்டா என்ன? கேட்ட செய்தி தானே, படித்த செய்தி தானே, அப்படி தானே நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு தலைப்பில் ஒரு பயான் இருக்கு பாய், வாங்க பாய், பங்கெடுத்துங்க பாயினோம்னா எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம்? தலைப்பை பார்க்கறது. வட்டியா? இந்த குர்ஆன் வசனம் இந்த ஹதீஸு தான் வரும், இதைத்தான் பேச போகிறாங்க, இதான் கேட்ட சம்பவமாச்சே, ஏன் போய் கலந்துக்கிட்டு? அப்படி தானே ஒரு அலட்சியம் இருக்குதா இல்லைங்களா? ஒரு கொடும்போக்குத்தனமாக இருக்கிறோமா இல்லைங்களா? எத்தனை மக்கள் அது தெரியாமல் இருக்கிறார்கள். நாம் போய் கலந்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது, அந்த கூட்டத்தில் என்ன என்பதை கலந்து கொள்வதற்காக வந்து மக்கள் ஆர்வமாக இருக்க மாட்டார்களா? எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய, சஹீஹுல் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எடுத்து பாருங்களேன். அற்புதமான ஒரு செய்தி, 5218வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய செய்தியை பார்த்தா அற்புதமான ஒரு செய்தி. இந்த உலகத்தில் அதிகாலை நேரத்தில் கூடுதலான அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்களாம், தினமும் இறங்குகிறார்கள். அவர்களுடைய பணி என்ன தெரியுங்களா? எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் போய் கலந்துக்குவாங்களாம். போய் அப்படியே ரவுண்டாக போய் என்ன செஞ்சுக்குவாங்க? உட்காந்துக்குவாங்க. உட்காந்து கொண்டு அங்கே சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகள் இருக்குதா இல்லைங்களா, அதை நல்லா உன்னிப்பாக கேட்பாங்க. கேட்டுவிட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சபையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ரெக்கைகளால் அப்படியே மூடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை பாருங்களேன். ஒரு பயம் நடத்திக்கிட்டே இருப்போம், பாரதூரமான ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அடிக்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க, யாராவது ஒரு ஆள் கை வைக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. காரணம் என்ன? அந்த இடத்துல அல்லாஹ் வந்து மலக்குமார்களை கொண்டு பாதுகாப்பு தரோம், வேற எதுவுமே கிடையாது அந்த சபையில். அப்போ சொல்கிறாங்க, அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதை முடித்ததற்கு பிறகு, அந்த சபை கலைந்ததற்கு பிறகு இறைவனை நோக்கி செல்கிறார்கள். வானத்துக்கு போகிறாங்க. போகும்போது மலக்குமார்கள் இடத்துல அல்லாஹ் கேட்பானா, பூமிக்கு போனீங்கல்ல அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பானா. அப்போ அந்த வானவர்கள் சொல்வார்களாம், இறைவா, இந்த பூமியில் இந்த இடத்தில் இந்த பகுதியில் உன்னை பற்றி பேசப்பட்டது. சரி, என்னை பற்றி பேசுகிறாங்களே, எதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கும் போது சொர்க்கத்தை பற்றி பேசினார்கள் இறைவா. அப்போ அல்லாஹ் கேட்பானா, அந்த சொர்க்கத்தை அந்த அடியான் பார்த்துருக்கிறானா?
பார்க்கவில்லையா அல்லாஹ்? பார்த்துருந்தானா அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவனுடைய செயல் எப்படி இருக்கும்? அப்படிங்கும் போது இறைவா இப்போ என்ன பேசுகிறானோ இதை விட கூடுதலாக அவன் பேசுவான், கூடுதலாக அவனுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளுவான். வேற என்ன பேசினார்கள் அப்படிங்கும்போது நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டது, நரகத்தை பற்றி பேசுனாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பானா, தெரியாத மாதிரியே கேட்பானா, எல்லாம் அல்லாவுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி அந்த மலக்கிட்ட கேட்பானா. என்ன கேட்பான்? சரி, அவன் நரகத்தை பார்த்துருக்கான், என்னுடைய அடியான் நரகத்தை பார்த்துருக்குறானா? பார்க்கல இறைவா. அப்படியா? நரகத்தை பார்த்துருந்தானா அவனுடைய நிலைமை எப்படி? இன்னும் கூடுதலாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இதற்கு நீங்களே சாட்சியாராருங்க. எதுக்கு தெரியுமா? அந்த அடியார்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு செய்தி வரும் பாருங்க. அது தாங்க அந்த ஹதீஸுக்கு புல்லரிப்பை ஏற்படுத்தியது. அதில் சொல்கிறாங்க வானவர்கள், இறைவா உன்னுடைய சபைகளில் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க, அவங்கள நீ மன்னிச்சிட்ட, அந்த வழியாக போன ஒரு அயோக்கியன், ஒரு கேடுகட்டவன், ஒரு கெட்டவன் அந்த சபையில் அப்படி கடந்து போனான், இங்கே என்ன நடக்கப்படுகிறதுங்கிறத கேட்கறதுக்காக வந்து உட்கார்ந்தான், இப்போ இவனை என்ன செய்யறது அப்படிங்கும் போது அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு. இது எதனால ஏற்பட்டுச்சு? உலகத்திலே மிகப்பெரிய கெட்டவன் அயோக்கியன் அந்த சபையில வந்து கலந்துகிட்டதுக்காக அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டானே. இந்த பாக்கியம் எதற்கு கிடைத்தது? ஒரு நல்ல சபையில் கலந்து கொண்டதுக்காகத்தான். ஆரம்பத்தில் நம்மளிடத்துல இருந்த அந்த இறையச்சம், அந்த தக்குவா நினைச்சு பாருங்க, இப்ப இருக்குதா? அநியாயத்தில் இருந்தோங்க, ஷிர்கில் இருந்தோம், பிதுஅத்தில் இருந்தோம், ஒன்று வேணாங்க, ஒரு மௌலுது சபையில் கலந்துக்கிறப்ப எப்படி இருந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை? நம்மளை விட சின்ன பையன், 7 வயசு பையன் மௌலுது ஓதுவாங்க, நாம் பெரியவங்களா இருப்போம், தொப்பி போட்டுக்கிட்டு இபாதத்தா என்னமோ வானவர்களே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி, அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில் இருக்கிற மாதிரி உட்காந்துருப்போம், பயபக்தியோட இறையச்சத்தோட. ஒரு மௌலுது ஓதக்கூடிய சபையில் ஒருத்தன் தண்ணி கேட்டாலும் ஓடுவோம், டிங்குடுங்குடுங்குடுங்குன்னு எடுத்து வந்து கொடுப்போம். ஏன்? அவ்வளோ ஒரு பயம் இருந்துச்சுங்க, இறையச்சம் இருந்துச்சுங்க. இப்போ தௌஹீதுக்கு வந்துட்டோம், அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நல்ல சபைகள்னா என்னன்னு புரிந்து விட்டது, அதில் கலந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோமுங்க. என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்? அல்லாஹ் சொல்றான், ஒருவேளை நாம் கலந்து கொள்ளவில்லை என்றால் நம்மளை அல்லாஹ் புறக்கணித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலில். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி. 3 நபித்தோழர்கள் வருகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய உரை நிகழ்த்திட்டு இருக்கும்போது இதையும் கவனிக்கிறாங்க. ஒருவர் சலான் சொல்லிட்டு கூட்டத்தை பொழந்துக்கிட்டு முதல்ல வந்து உட்காந்துட்டார். இன்னொருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கூச்சப்பட்டு நடுப்புற அந்த ஓரத்தில் உட்கார்றாரு, எண்டில் உட்காந்துக்கிட்டார். இன்னொரு நபித்தோழர் என்ன செய்கிறாங்கன்னா வெளியிலே நின்று கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. உரை நிகழ்த்தி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த 3 பேர் வந்தாங்கல்ல, இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான் தெரியுமா? இந்த கூட்டத்தை பொழந்துக்கிட்டு இறைவனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக எந்த வெக்கமும் படாமல் முன்னாடி வந்து உட்கார்ந்தார் பத்தியா, அவருடைய விஷயத்தில் இறைவன் முன்னாடி வரான். அவனுக்கு என்ன தேவையோ முதல்ல வந்து அவனுக்கு செய்கிறான். காரணம் என்ன தெரியல? நல்ல சபையில் பங்கெடுத்துக்கிறதுக்காக தான், வேற எதுவுமே கிடையாது. மார்க்க நிகழ்ச்சி நடக்குதுங்கிறதுக்காக வந்து கலந்துக்கிட்டாரு, அவருடைய விஷயத்தை அல்லாஹ் முன்னாடி வரான். இரண்டாவது அந்த கூச்சப்பட்டு ஓரத்தில் உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா, அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் வெக்கப்படுறான். என்னுடைய விஷயத்தில் நீ வெக்கப்படுறியா, உன்கிட்ட நானும் வெக்கப்படுறேன்ட்டான். மூன்றாவதாக ஒருவர் நின்று கொண்டு போயிட்டார் பார்த்தீங்களா, அவரை பார்த்து அல்லாஹ் போயிட்டான் அவருடைய விஷயத்தில். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சிறப்பு, இந்த கண்ணியம் கிடைத்தது எதனால்? நினச்சி பாருங்க, ஒரு நல்ல சபையில் பங்கெடுத்துக்கிட்டது தானே. ஒரு நல்ல மார்க்க விஷயங்கள் நடத்தக்கூடிய நேரத்தில் அதில் முக்கியத்துவம் கொடுத்தது தானே. எந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூதர்கள் வந்து சண்டையிடக்கூடிய நன்மையை இன்னைக்கு அல்லாஹ் தரக்கூடிய விஷயத்தில் புறக்கணித்துக்கிட்டு இருக்கிறோம். 2 கிராத்து நன்மை.
என்னதான் நன்மை செய்தாலும் யூதர்களுக்கு ஒரு கிராத்து நன்மை தான். அதனால தான் அல்லாட்ட வந்து சண்டை போடுவான். நமக்கு 2 கிராத்து நன்மை. அந்த 2 கிராத்து நன்மை இந்த உலகத்தில் அல்லாஹ் தரான் ஒரு அமலுக்காக. ஜனாஜாவில் யார் பங்கெடுத்து அதில் இறுதி வரையும் கலந்து கொண்டு அந்த தொழுகையில் கலந்து கொண்டு அவரை அடக்கம் செய்கிற வரைக்கும் இருக்கிறாரோ அவருக்கு 2 கிராத்து நன்மை. தொழுகை வரைக்கும் இருந்தால் அவர் 1 கிராத்து நன்மை. ஏதோ ஒரு வேலையினால் போகிறாருன்னா 1 கிராத்து நன்மையாவது கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த ஜனாஜா தொழுகையில் கூட கலந்துக்காத ஒரு சமூகமாக இருக்கிறோமா இல்லைங்களா? நல்ல விஷயங்கள் எத்தனையோ இடங்களில் பேசப்படுகிறது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதில் பங்கெடுக்கிறோமா? அதிலே வந்திருந்த அந்த சபைக்கு மெனக்கிட்டு கஷ்டப்பட்டு வருவோங்க, வந்தால் கூட அங்கே என்ன பேசப்படுகிறதாவது கவனிப்போமா? சிரித்து கொண்டு, கேலி அடித்து கொண்டு, கிண்டல் செய்து கொண்டு, அடுத்தவர்களோடு நையாண்டி பண்ணி கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? எதற்காக அந்த சபைக்கு வரும்? நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அங்கே சொல்லப்படும், அதை கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே மெனக்கட்டு வரும். இப்படி வந்தும் கூட நம்மளுடைய அமல்களை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இல்லைங்களா? அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நன்மையான விஷயங்கள் எங்கெல்லாம் நடத்தப்படுகிறதோ அந்த சபைகளில் அழகான முறையில் கலந்து கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாதம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை முஸ்லிம் சமுதாயம் அது ஒரு இணை வைப்பு பெரிதாக இல்லாததை போன்று என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதிகமான மக்கள் நாமளும் ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ தவறு என்பதை தெரிந்து கொண்டு என்ன செஞ்சுட்டோம், வந்துட்டோம். இன்னும் சில மக்கள் என்ன செய்கிறார்கள், அதில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அந்த காரியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ அந்த மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும், அவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை புரிய வைக்க வேண்டும், அவர்களும் நல்ல விஷயங்களில் நம்மளோட பங்கெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகு அந்த சொர்க்கவாசிகள் இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பார்களாம். இறைவா, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது அப்படிம்பாங்களாம். என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்தில் என்னோட வந்து நோன்பு வைத்தவர், என்னோட தொழுதவர், என்னோட நல்ல விஷயங்களில் பங்கெடுத்தவர் ஏதோ ஒரு காரணத்தினால் நரகத்துக்கு போயிட்டார், அவரை நான் கூட்டிகிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி தருவாயா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்வான், போங்க, இப்போ நரகம் என்னை தீண்டுமே, அப்போ நரகத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான், இவரை தீண்டக்கூடாது அப்படின்ட்டு. அவரை போய் என்ன செய்வார், பார்த்து இழுத்துட்டு வருவார், கூட்டிகிட்டு வருவாங்க. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த உலகத்தில் நன்மையான விஷயங்களில் நம்மளோட பங்கெடுக்கிறவங்கள கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளியே தவறி போயிட்டாங்கன்னா அவங்களை கூப்பிடுவதற்கு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது மறுமை நாளில் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் வழிகேட்டில் இருக்கிறார்களா இல்லைங்களா? அவர்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்குறான். அதை நாம் சொல்லுவதற்கு நம்மளுடைய கடமை இல்லைங்களா? அப்படி ஒரு கடமையாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் இந்த மக்களுக்கு ஏதாவது புரிய வைக்கணும், அவங்களுக்கு திருத்தணும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்து மெகாஃபோன் பிரச்சாரம், நோட்டீஸு, என்னதான் சொன்னாலும் கண்ணுக்கு முன்னாடி அப்படி நோட்டீஸை கொடுத்தா கிழிச்சு போடுவாங்க. மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அறியாமையில் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க, எப்படியாவது புரிஞ்சுக்குவாங்க. அல்ல இவங்களுக்கு நேர்வழியக்கூடிய அல்ல, அவர்களுக்கு இதாயத்தக்கூடிய அல்ல, அவர்கள் நல்ல வழியின் பக்கம் வருவதற்கு வாய்ப்பை கூடிய அல்லான்னு கேட்டுட்டு தான் வர முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சொல்லுவது நம்மளுடைய கடமை இல்லைங்களா? அப்போ இந்த மாதம் என்பது அதிகமாக என்ன செய்கிறார்கள், ஒரு சிறுக்கான காரியத்தை, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அதை திருத்துவதற்காக அடுத்த வாரம் நம்ம என்ன செய்திருக்கோம், ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிகமான மக்கள் அதில் பங்கெடுத்து எந்தெந்த மக்கள்லாம் தவறான வழிகட்டில் இருக்கால் அவர்களுக்கு புரிய வைக்கும் விதமாக அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.